ஹலோ வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை இரவு நேர வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு மாவு இட்லி மாவு அரிசி மாவு தோசை பத்தலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால கொஞ்சம் கோதுமை மாவு கலக்குனேன். கோதுமை மாவு படுத்து தோசை சுடுறேன். இதில் கலந்துருக்கீங்களா? ஆமாம், இதில் கலந்துருக்கேன் கொஞ்சம். என்ன பத்தாமல் சாப்பிட முடியாதுல்ல, அதனால தான். கோதுமை மாவு கலந்தா கலரே மாறிடுது அம்மி. ஆமாம். ஏன்? ஆமாம், கோதுமை மாவு கலந்தா கலர் மாறிடுது. அரிசி மாவுனா வெறும் வெள்ளையாக இருக்கும். கோதுமை மாவு கலந்தா கொஞ்சம் மாற தண்ணி. இப்போ என்ன விட்டுருக்குது, மழை வந்தாலே சரியாக வரும். மழை திருச்சியில எல்லாம் மழையா? நம்ம ஊரில் தான் மழை இல்லை. திருச்சியில எல்லாம் மழை தான் பெஞ்சா. நேற்று முந்தானத்தில் கரெக்டு கூட இல்லையா? புண்ணிய பூமின்னா மழை பெய்யுது மம்மி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, அதனால தான் உனக்கு மழை பெய்யலை. அப்புறம் ஒருத்தர் கல்யாணத்தில் மழை பெஞ்சிச்சுன்னா அவருக்கு அரிசி, கல்யாணத்தில் மழை பெஞ்சா அரிசி பொண்ணு மாப்பிள்ளைங்க அரிசி வேற அரிசி தின்னுருக்காருன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா மம்மி? தெரியல, அது சொல்லுவாங்க. மழை சீசன்ல கல்யாணம் வச்சா புரட்டாச்சி ஐப்பசில எல்லாம் கல்யாணம் வச்சா மழை தான் வரும். என்ன? ஆமா. ஆனா அது ஒரு இது மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆமா. அப்புறம் செத்த அன்னைக்கு மழை வந்தா அவங்க ரொம்ப புண்ணியமான ஆத்மான்னு சொல்லுவாங்க. யாரும் செத்த அன்னைக்கு மழை வந்தா அவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அதே மழை வருது, மானமா அழுகுது அப்படிம்பாரு. ஓ, டெத்தானவங்களுக்கு. ஆமா, டெத்தானவங்களுக்கு. கல்யாணத்தன்னைக்கு மழை வந்தா சப்பா என்னப்பா இப்படி ஊத்துறாரு சூரிய பகவான். 2 நாள் மழை வந்தப்போ நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் திருப்பி வெளியே மரம் காத்தே அசையல. அப்புறம் எங்கிட்ட காத்து வர்றது? நம்ம போய் மரத்தை அசைச்சாதான். அழகி நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே போச்சு, என்ன பெரிய சந்தோஷத்துல போச்சு. இன்னைக்கு பிரதோஷம், சனி பிரதோஷம். போயிருக்கணும், போக முடியல. 2வது திருவிழா வருது, சாமி தூக்கி சுற்றி எல்லாம் வரமாட்டாங்க. நீ இருந்திருந்தேனே போயிருப்பேன், கொண்டு விட சொல்லி பைக்ல. நானும் தேனத்தை போறதுன்னு விட்டுட்டேன். நானும் அன்னைக்கு சித்ரா பௌர்ணமியா. இந்த வாட்டி வர்ற பௌர்ணமி அவ்வளவு விசேஷமானதான். அன்னைக்கு என்னமோ ஸ்பெஷலா என்னமோ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வாட்டி வர சித்ரா எதுல? யூடியூப்ல தான். இந்த ஒரு அம்மா சொல்லும், தமிழரசின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்லி இந்த வாட்டி வர இது ரொம்ப விசேஷமானது, எல்லாரும் இந்த கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னமோ சொல்லிச்சு, அதை பார்க்கணும். பார்த்தே மறந்துடுச்சு. இன்னைக்கு காலையில என்னென்ன மம்மி ஒர்க்கு பார்த்தீங்க? காலையில சமைச்சேன். சமைச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். நீ சொன்னேன் அந்த பிள்ளை எல்லாம் போகுதுங்க தண்ணி வெள்ளைங்கிறதுன்னு. சரிங்கிறதுக்கு நானும் போக இதுக்கு கால் பண்ணேன். இது நான் குளிச்சு கிளம்பிட்டாச்சு, நீங்கள் வரதுனா வாங்க, நான் வண்டியில் கூட்டிகிட்டு போகிறேன். எத்தனை மணிக்கு? 7:15. 7:15வா? ஆமாம், 7:15. நான் போயில பெட்ரோல் பங்கு இங்கே தானே உட்காந்து வந்துருச்சு. பெட்ரோல் அவங்க வீட்டில் அங்கே நான் போயில அது அங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் 7:15 தான் நாங்கள் போனோம். இந்த பிள்ளை தான் ஃபஸ்ட்டு போணுச்சு வண்டியில். அதுக்கப்புறம் நான் போனேன், 7:15 போனேன். போனா அங்கே கொஞ்சம் பேர் நின்னாங்க. அவங்க வெட்டி விட்டுட்டு நின்னாங்க. என்னமோ இது தொட்டி லீக் ஆகுது, அதனாலதான் தண்ணி கசிக்குதுன்னு என்ன விட்டுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரூராட்சியிலேருந்து ஆளே வரல. இதுகளும் இன்ன வரைக்கும் வரலையா. நான் கொஞ்சம் 8 மணி போல வந்துட்டேன். என்னால் நிற்க முடியலன்ட்டு வந்துட்டேன். உட்காரவெல்லாம் இடமே இல்லை, வெயில். அப்புறம் என்ன பண்ணுறேன்ட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த அம்மாவும் வந்துருச்சு, பக்கத்தில் இருக்க அம்மாவும். அப்புறம் இந்த அவளும் வந்துட்டாங்க, குத்தனாரும் கட்டினேன். அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த பொண்ணும் வந்துருச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க. கடைசி யாருமே வரல. போய் கூட்டம் காமிக்கணுங்கிறக்காக காமிச்சிட்டோம். ஏன் மம்மி தண்ணிக்காவா? ஆமா, தண்ணி யாருக்குமே வரலையா பைப்ல. அவர் தண்ணி விடுறவர் அவர் கேட்குறாரா,
ஒரு ஆளுக்கு 10 குடம் வேணும்னா எப்படி விட முடியும்? 10 குடம்லாம் விட முடியாதுங்கிறாங்க. காலையிலே சாயந்தரம் 10 குடம். மம்மி ஆனால் சொல்ல மறந்துட்டேன், நான் 2-3 நாளாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புதுக்கோட்டை போயில வாட்ச் பண்ணுறேன்னு. அப்போ வீட்டுக்கு அவங்கெல்லாம் எங்கிட்ட புதுக்கோட்டையிலலாம் தண்ணி விட்றாங்கன்னா ஒரு குட்டி டேங்க் எடுத்து டேங்க் உள்ள வண்டி எடுத்துக்கிறாங்க. அந்த வண்டியில் பெரிய ஓசை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டுங்க ஆரன் அடித்து, இந்தாங்க இங்கே வாங்க 5 குடம் பிடிச்சிக்குங்க, இந்தாங்க அடுத்த வீட்டுக்கு போய் ஆரன் அடிப்பா 5 குடம் பிடிச்சிக்குங்க, இதுதான் குடி தண்ணி பேரூராட்சி இதுலேருந்து புதுக்கோட்டை நகராட்சியிலேருந்து தரோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வீடு ஆரன் அடிச்சு காலையில. ஆனா வந்து அதை டெய்லி தருவாங்களான்னு தெரியாது. நான் அன்னைக்கு போயில பார்த்தேன், டெய்லி தர மாட்டாங்களா இருக்கும், ஒரு வாரத்துக்கு ஒன்னா இருக்கும். ஒரு வாரத்துக்கு இல்ல 4 நாளைக்கு ஒன்னா இருக்கும். ஒரு வாரத்துக்குலாம் வச்சுக்க முடியாதுல்ல தண்ணி வச்சுக்கலாம், தண்ணி கிடாது. ஒரு வாரத்துக்குலாம் பத்தாது, 2 நாள் 3 நாளைக்கு தான் 5 குடம் பத்தும். தெரியல 5 குடமா 10 குடமா? 5 குடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன டேங்க் தான், எல்லாரும் கொடுக்கணும்ல. பரவாயில்ல, அது நல்ல வேலையா இருக்கு. இப்படி கொடுக்கறத விட ஆரன் அடிச்சு மெனக்கிட்டு வரணும்ல. அவங்க அதுக்கு தான் வேலை, அதுக்கு 2 ஆளு, அதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், எல்லாம் கட்டுப்படி ஆகுதுல்ல. நகராட்சியில் தான் வேலை வைப்பாங்களா இருக்கும் அவங்க. நகராட்சி ஆஃபீஸில் அவங்களுக்கு காலையில் டியூட்டியே தான் அந்த மாதிரி. முதல்ல ஒழுங்காது தண்ணி வந்து ஒழுங்கா விட்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல. நம்ம ஒரு குடம் தான் பிடிக்கிறோம். நம்ம காலையில பிடிக்கிறதோட சரி, சாயந்தரம் கூட நாம பிடிக்கிறதே இல்லை. முதல்ல நீட்டா வந்துட்டு இருந்துச்சுல்ல நம்ம இந்த வீட்டுக்கு வந்த புதுசுலாம் பாருங்க, எல்லாரும் தோண்டி எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு கூட வரணும்னு பைப்பு அடியிலேருந்தே போய் எடுத்துட்டாரு. ஆமா, அதனாலதான் நமக்கெல்லாம் வராம போச்சு. இல்லைன்னா நமக்கெல்லாம் கொஞ்சமா வந்துகிட்டு தான் இருந்துச்சு. கூட பைப்புலயே வந்துச்சு, மேல வச்சு குடிக்கிற மாதிரி. எல்லாரும் அட்டகாசம் பண்ற, அவங்கள பார்த்து ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படி புடுங்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஃபைன் அடிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, அப்படி பண்ணலன்னா நேரம் தண்ணி ஓரளவு. ஆனா அவங்களுக்கு வராம தானே அப்படி பண்ணியிருக்காரு. என்ன யாரும் நல்லா வரையில யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. புது பைப் போட்டதுதான் இப்படி மம்மி. ஆமா, யாரும் நல்லா தண்ணி வரையில அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அவங்களையும் சொல்லணும்ல. ஆனா இங்க உள்ளவங்க யாரும் போர் இல்ல, வெறும் தண்ணியிலே புழங்கணும்னு நினைக்கிறாங்க. அது பத்தாது. என்ன அள்ளி நம்ம போர் போட்டிருக்கீங்களா? நம்ம போர் போட்டிருக்கோம். எத்தனை அடி மம்மி? அதுலயுமே இந்த புள்ள விட்டு போர்ல எல்லாம் தண்ணி ரொம்ப உள்ள போயிட்டு ஒரு நேரம் வருதா, ஒரு நேரம் வரலையா. அது வேற சொல்லணும்னா பயமா போச்சு. போர் தண்ணி இல்லைன்னா என்ன ஒன்று. அவங்க எத்தனை அடி? அவங்க கம்மியாக தான் அடி போட்டிருக்காங்க. நம்ம அவங்கள விட 50 அடி 100 அடி கம்மியாக போட்டுருக்கோம். கூட போட்டிருக்கோம், ஆழம் போட்டிருக்கோம். அவங்களுக்கு தவறு எந்த நேரமும் பெரிய கிணறு வச்சு அதுக்குள்ள போரை போட்டு எடுக்கிறனால தண்ணி வரலைன்னு அவரு கருப்பையா. கிணத்துக்குள்ள போரை போட்டு எந்த நேரமும் நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கு. நெல்லுக்காய் எதுக்கும் அவங்ககிட்ட செடி வச்சு காலையிலேருந்து கரண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எந்த நேரமும் தண்ணி பாய்ச்சிட்டு வரும். அவங்க கரண்ட் கட்ட வேண்டாம். கரண்ட் கட்ட வேண்டாம், விவசாயிகளுக்கு ஃப்ரீ தானே. அதனாலதான் அவன் எப்படி பண்றேன். கட்டுறதா இருந்தா தானே தெரியும். கட்டுறதா இருந்தா ஒரு நிமிஷம் கூட விட மாட்டேன். அவெல்லாம் இப்படியே விட்டாரு. ஆனா இவங்களெல்லாம் பாவங்கிறாங்க பாரு விவசாயிகளை. ஒவ்வொருத்தையும் சொல்றாங்க வந்து அவங்க பண்ற அக்கமா வேற யாருமே பண்ண மாட்டாரு. எந்த நேரமும் தண்ணி திறந்து விட்டுக்கிட்டே தான் பாருங்க. ஒரு தண்ணி மொத்தமா இவ்வளவு வந்து விழுகுது ஒரு இதுல இருந்து, டேங்க்ல இருந்து. அவ்வளவு தண்ணி விட்டா அப்புறம் அடுத்தவங்களுக்கு எல்லாம் தண்ணி இருக்குமா? ஒரு நாள் ஃபுல்லும் போய்கிட்டு இருந்தா அதை யாரும் கேட்க மாட்டாங்க. யாரும் கேட்கறதுக்கு அவன் போருமே என்ன பண்ண முடியும்? அவெல்லாம் நியாயத்துக்கே ஒத்துறவாதான். அடுத்தவங்களுக்கு நான் ஒரு நியாயம் சொல்லுவேன், தனக்கு நான் ஒரு நியாயம் சொல்லுவேன். அவனையெல்லாம் பாவங்கிறாங்க. ஒன்றும்
இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அவங்கள்ட்ட வந்த புதுசில் அவங்கள்ட்ட பால் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். பால் வாங்கினா பால் கொண்டாந்து ஒரு 15 நாளாக ஊற்றுச்சு. 1 லிட்டர் வாங்கினேன் வந்த புதுசில். எனக்கும் இந்த சாமெல்லாம் மாற்றினது, வீடு காலி பண்ணி அங்கேருந்து வந்தது, ரொம்ப டயர்டாக இருந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு 15 நாள் நானும் வாங்கிட்டேன். அதுக்கு ஊற்றுற பாலில் சரி கரெக்டாக தான் இருக்கும் அளவுன்ட்டு அளக்காமலே தினம் காய்ச்சி பாலை காய்ச்சி என்னடா பால் கொஞ்சமாக இருக்கேன்னு நினச்சிட்டு நான் அளக்க சிரமப்பட்டுட்டு அளக்கலை நானும் இதுன்றேன். 15 நாள் கழிச்சு எனக்கு உடம்பு கொஞ்சம், எப்பவுமே உடம்பு நல்லா இருந்தால் நம்ம எதையும் யோசிக்க தோணும். என்ன உடம்பு கொஞ்சம் 15 நாள் கழிச்சு இந்த வீடெல்லாம் மாற்றுற டயர்டெல்லாம் முடிஞ்சு 15 நாள் கழிச்சு கொஞ்சம் நல்லான உடனே சரி என்னடா பால் குறைச்சிருக்கேன் அளந்து பார்ப்போம்னு பார்த்தா 600 பால் தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ 1 லிட்டருக்கா? 1 லிட்டருக்கு 600 பால் தான் இருக்கு. என்னென்ன அந்த ஃபோன் பண்ணி கேட்டா என்னாச்சு இதெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, அந்த புள்ள என் பொண்டாட்டி மருந்து கொடுக்க அந்த 400 பால் எடுத்துருச்சு, அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாப்புல. என்னப்பா காசு நான் 1 லிட்டருக்கு கொடுக்குறேன், நீ என்ன அப்படியே தினம் கொடுத்துக்கிட்டு இருக்க, ஒரு நாள் இல்லை தினம் அப்படின்னு உடனே அவனுக்கு இதாயிடுச்சு. என் பொண்டாட்டி மருந்து கொடுக்க நம்ம நாட்டு மருந்து கொடுப்பா அவனுக்கு அர்த்தம். அதுக்கு நம்மோட்டு பால் எடுத்துருக்கா, ஓம்பிட்டு பால் எல்லாம் எடுக்கணும். எப்படி எல்லாம் பண்றாங்க இவங்களெல்லாம், விவசாயிகள் நல்லவங்க, கடைசி தெரியாம பூதியில சொல்றவங்க எப்படி சொல்றாங்க, அவரு மனசாட்சி இல்லாம துரோகம் பண்றாங்க. அதனாலதான் கடவுள் கஷ்டப்படுத்துறாரு. கடவுள் காரண காரணம் எல்லாமே எதுவும் செய்யவே மாட்டாரு, உண்மையில சொல்றேன். சரி அவங்களுக்கு 1 லிட்டருக்குன்னா 1 லிட்டருக்கு உள்ளதை கொடுக்கணும்ல. கடைசி 600 எடுத்துட்டு சரி 600 எடுத்துருக்கியாச்சு 400 எடுத்துருக்கியாச்சு 600 தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே. நீங்க 600க்கு காசு கொடுங்கன்னு அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல. நம்மளா அளந்து பாக்குற வரைக்கும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் சொல்லவே இல்லாம அப்புறம் சொல்றேன். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாலை நிறுத்தி விட்டேன் அவங்ககிட்ட. ஐயோ வாய் அந்த பேச்சு பேசுவாங்க, பயங்கர பேச்சு பேசுவாங்க. அப்பா நியாயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் எனக்கு இந்த ரொம்ப இதுவா ரொம்ப பூரா இருக்கவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கிறதே இல்லை. ஏமாத்துறதுக்கே கிடந்து தடுமாறுது, ஏமாத்தி கொடுக்கவே கிடந்து தடுமாறுது. இது எத்தனை நாள் நல்லா இருக்க முடியும்? கடவுள் பார்த்துட்டு தானே இருப்பாரு. வாங்குறது நம்ம 1 லிட்டரு காசு குறைச்சு கொடுத்தா வாங்கிக்குவாங்க. நாளைக்கு 1 லிட்டருக்கு தான் கணக்கு பண்ணி கொடுத்தேன், 1300 ரூபாய் நம்ம கொடுத்தேன். அப்ப அதுக்கு சரியா கொடுக்கணும்ல. ஆமா, கடைசி பார்த்தா விவசாயிகள் பாவம், விவசாயிகள் அது ஏழைப்பாளைய பாவம், பூர் பீப்புள் பாவம் அப்படின்னு பொதுவா ஒரு இது சொல்லிடுறாங்க. படு துரோகிகள் அவங்கதான். தான் வாழணுங்கிறக்கா அடுத்தவங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய நினைக்கிறதுக்கு அதுக்குதான். என்ன அப்புறம் கம்பி ஒண்ணு கொடுத்துருந்தோம். ஆமா, அப்புறம் கம்பி 2 கம்பி இங்க இருந்து எடுத்துட்டு போனேன். எங்களோட போர் இது கிணத்துக்குள்ள விழுந்து வச்சுனா அந்த கம்பியை திருப்பி கொண்டாந்தே போடல. எடுத்துட்டு போனா கொண்டாந்து போடணும்ல. அப்புறம் நாங்கள் வீடு கட்டையில நிறைய சாந்து மண்ணு கல் எல்லாம் தூக்கி எல்லாம் கொத்தனார்கிட்ட வாங்கிட்டாங்க. அம்பிட்டிங்க வாங்கிட்டு அவங்க இது போட்டுருக்காங்க. நாங்க வேற ஒரு இடத்துல இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸு வீடு கட்டையில. அப்ப நம்ம வந்து விழுகிற மணல் இது எல்லாத்தையுமே அள்ளிட்டு போய் பாதி உள்ளதுக்கு எல்லாமே வச்சுக்கிச்சு. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்காது. நேர்மையே இல்லை, நீதி நியாயங்கிறதே கிடையாது. அதே மாதிரி எத்தனை நாள் வாழ முடியும்? அதே மாதிரி அவங்களோட மரம் மட்டும் நம்ம சைடு வரும். ஆமா, அவங்க மட்டும் நியாயம் மரம் நட்டு வச்சிருக்கேன் பாருங்க. எங்களுடைய இடத்துலதான் வந்து அதோட நிழல் விழுகுது. எங்களுக்கு ஒரு செடியும் வைக்க முடியல. சொல்ல கேட்கவே மாட்டேங்கிறேன். இதுக்கு எத்தனை வண்டி தான் சண்டை போடுறதுன்னு தெரியல. கடைசி விவசாயிகள் பாவங்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? விவசாயிகள் பாவம் போகணும். அவங்களுக்கு கரண்ட் ஃப்ரீ, இன்னும் என்னென்னமோ ஃப்ரீ கொடுத்துருக்காங்க இவருக்கு கவர்மெண்ட்ல. இந்த மாதிரிலாம் பண்ணா ஹெல்ப் பண்ணணும்னு தோணாது. நான் எவ்வளவுதான் சும்மா கொடுத்துருக்கேன் அவங்களுக்குலாம். இன்னும் உள்ளவங்களுக்குலாம் என் பொண்ணு வீடு ஃப்ரெண்ட்ஸு
பெரிய கம்ப்யூட்டர் பேக் ரொம்ப தீபாவளி டயத்துலலாம் பிஸ்கட் கட்டெல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. அவளுக்கு வேண்டாம்னு என்கிட்ட கொண்டாந்து கொடுப்பா. நாங்க 2 பேரும் எவ்வளவு சாப்பிட்றது, ஸ்வீட் பாக்ஸ் நிறைய இதெல்லாம் கொண்டாந்து இதுகள்கிட்ட சும்மாவே கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸு. ஸ்வீட் பாக்ஸ் இந்த பிஸ்கட் கட்டு, ஒரு பிஸ்கட் கட்டு 40-50 ரூபாயா இருக்கும். அவ்வளோ புது கட்டு இங்கே அவளுக்கிட்ட 10, அதுகிட்ட 10, அதுகிட்ட 10ன்னு அப்படி கொடுப்பேன். இங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாருக்கும் கொடுப்பேன். கொடுத்தா எல்லாரும் நம்மள்ட்ட வாங்கிட்டு நம்மள்கிட்ட மேற்கொண்டு நம்மளை மூஞ்சியில் அடிச்சுட்டு போயிருங்க. கொடுத்தவங்களுக்கு எப்படின்னா கொடுக்காதவங்களுக்கு எப்படி இருக்கும்? நன்றியே இல்லாத ஜென்மங்கள், நன்றி கிட்ட ஜென்மங்கள். மம்மி நாளைக்கு நம்ம ஊர்ல தேர் ஒருத்திங்க எனக்கு வந்து ஒரு நாள் பாம்பு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கனைக்குள்ள வீட்டுக்குள்ள லோயர்ல வந்துருச்சு பாம்பு. அப்போ கிளி இங்கே இருந்துச்சு, அந்த கிளி முட்டை போட்டதுனால வந்துருச்சு. அந்த லோயர்ல வந்தோடனே நான் சரி என்ன பண்ணுறேன்னு நினச்சிருந்தேன். அப்போ அந்த 8th இருக்க ஒருத்தி ஆச்சு நான் வர்றேன், நான் வந்து அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னான். சரின்னு வந்து அடித்தேன். அவள் அடித்ததுக்கு நாங்கள் காப்பி குடிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காப்பி தூள் குடிக்க மாட்டோம், வெறும் டீ தான் குடிப்பேன். என் மகன் நல்ல காப்பி தூள் 1/4 கிலோ 300 ரூபா இருக்கும் அந்த காப்பி தூள் எனக்கு கொடுத்துருந்தா. அப்படியே புதுசாவே நான் உடைக்காமலே வச்சிருந்தேன். சரி நம்ம உடைக்கிறது இல்லை, நமக்கு வேண்டாம்னு இருக்கு. அவள் இதை அடிச்சாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1/4 கிலோ காப்பி தூளும் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவள்கிட்ட கிட்டத்தட்ட 300-350 ரூபா இருக்கும். நல்ல நயம் காப்பி தூள் அவங்களுக்கு கிடைக்கிறது. அவங்க ஆடிட்டு அதனால அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொண்டாந்து கொடுத்தது நான் அவங்களுக்கு கொடுத்தேன், அவளுக்கு கொடுத்தேன். கொடுத்தா வாங்கின அன்னைக்கு ரொம்ப நன்றியோட ஆச்சு. இங்கே இருக்க இந்த புல்லெல்லாம் நான் இதுன்னு பறிச்சு தரேன், நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க, நான் வந்து புல்லெல்லாம் பறிச்சு தரேன்னா அன்னைக்கு நன்றியோட சொல்லிட்டு போனான். மறுநாள் வந்து காப்பி சூப்பரா இருக்காச்சு, காப்பி போட்டு குடிச்சா நல்லா இருக்கு அந்த காப்பி தூள் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அதோட சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணு கூட நமக்கு ஹெல்ப்பே பண்றது இல்லை. அதுக்கப்புறம் திரும்பியே பாக்குறது இல்லை. இன்னமும் மேற்கொண்டு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு யோசிக்கிறேன். நாங்க இப்ப லோயர்ல அந்த கேட்டுக்கு வந்து இது வலை கொசுவலை ஆட்டம் போட்டுட்டோம். அதுக்குள்ள பாம்பு இருந்துச்சு, அதுல கொசுவலை ஆட்டம் போட்டுட்டோம். இப்ப அதனால எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இப்ப ஏன்ச்சு அது போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படி செய்யறா ஃப்ரெண்ட்ஸ். நன்றியே இல்லை, நன்றி கெட்ட ஜென்மங்க. இவ்வளவு தூரம் வாங்கிட்டேன். ஆமா, ஒரு வேலை அட அந்த அங்க இருக்க தூண்டு இடத்துல உள்ள புல்ல செதுக்கி தந்தாங்க. இவ்வளவு தூரம் வாங்கி பாவங்கிறாங்களே, பாவம்னா நம்மளுக்கு தான் வந்து சேரும். பாவம்னா மற்றவங்க கூட யோசிப்பாங்க, மனசாட்சி இருக்கவே யோசிப்பாங்க. இந்த கருவாயின்னு அப்படித்தான். தான் வாழ்ந்தா போதும், அடுத்தவங்க எப்படியோ போட்டோம், அடுத்தவங்க இழிச்சு வாய இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருந்தா அவங்க தலையில சேஃப்டியா இருக்கணும். இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் ரொம்ப சேஃப்டியா இருக்கணும். அப்படி இருந்தா வச்சுக்கூடாது. நான் பேசுறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யார்கிட்டையுமே பேசுறதே இல்லை. மனசாட்சி உள்ள வந்த புதுசுல பேசுனீங்கல்ல, வந்த புதுசுல பேசினேன், இப்பெல்லாம் பேசுறதே இல்லை. நான் வந்து என் வேலையை விட்டு வேலையை பார்த்துட்டு செல்ல பார்ப்பேன், படுத்துருப்பேன். செல்லிலே தான் அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஆமாம். இன்னைக்கு சேனல்ல யார் மேம் பார்த்தீங்க? இன்னைக்கு சேனல் இன்னைக்கு யாரும் பார்த்தேன். இன்னைக்கு ஒரு புது சேனல் இந்த இது தேநீர் இதுன்னு சொல்லி ஒன்று போடுறாருல்ல, தேநீர் இடைவேளை. தேநீர் இடைவேளை அதுல போடுற பார்த்தேன். அதுல என்ன பார்த்தீங்க? அதுல ஏதோ சத்துமா மாதிரி தயார் பண்றாரு, அது நல்லா இருக்கு. நமக்கு இந்த சோர்ந்து போகுதுல்ல, ரொம்ப டயர்டா போகுதுல்ல, ஆமா, அந்த மாதிரி எல்லாம் டயர்டா போகாம இருக்க சத்துமா ஒண்ணு தயார் பண்ணி அவங்களே போடுறாங்க. அது எவ்வளவு விளைச்சு இல்லை, விலையெல்லாம் சொல்லல, ஆனா அதுல என்னென்ன சேர்க்கிறோங்கிறது சொன்னாங்க. இன்கிரீடியன்ஸ். ஆமா, இது பாதாம் பருப்பு, இது முந்திரி பருப்பு, நிலக்கடலை, இந்த கொண்டக்கடலை, அப்புறம் இந்த இது கம்பு, சோளம், உளுந்து எல்லாம் கலந்து, அது எல்லாம் கலந்த கலவை காலையில காப்பிக்கு பதிலாக அதை 1 ஸ்பூன் பால்ல போட்டு குடிச்சா நல்லதான், உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்குமா, டயர்ட் ஆகாதான். நமக்கு டயர்ட் ஆயிருது இல்ல, கொஞ்சம் வேலை வந்தா அந்த டயர்ட் ஆகாம இருக்கும். நல்லா இருந்துச்சு. தேநீர் விருந்துல தேநீர் இடைவேளை. தேநீர் அவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நல்ல இன்ஃபர்மேஷனா சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் மட்டும் இல்லாம நல்லதா சொல்றாங்க. இந்த இதெல்லாம் விடுவாங்க, இந்த கேர்ள்ஸுக்கு வரும்ல
அந்த இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு லேடிஸுக்கு போடுங்க. இவங்க வந்து இந்த நம்மளோட ஒரு ஆப்லயும் ரேஷன் கடையில இவ்வளவு ஆப் இவ்வளவு இது இருக்கு அந்த மாதிரி சம்பாதிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நிறைய பேர் யூடியூப்ல வராது. ஆனா அவங்க வந்து சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தை விட மனுஷர்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக வர்ற அந்த இது சேனல் அது நிறைய பேர் சேர்ந்து செய்யறாங்க. அப்படியா? சத்துமாவும் இப்போ நிறைய போட்டு நிறைய இது சேல்ஸ் ஆகுதான். ஆனா பாக்கெட் சின்ன பாக்கெட்டா தான் இருக்கு. அது என்ன விலையா இருக்கும்னு தெரியல. உங்களுக்கு சத்துமாவு சாப்பிடலாம் பிடிக்குமா? பிடிக்கும். சத்துமாவு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வயசுல இந்த நரம்பு பிரச்சனை அது இதெல்லாம் வருதுங்கிறாங்கல்ல டாக்டருக்கு, அதெல்லாம் வராம இருக்கும். வயசு ஆக ஆக இந்த சத்து பிளட்ல சத்து குறையுது, நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. அதெல்லாம் வராம இருக்கும். இது அது என்னது, நீங்க அதுக்கு பதிலாக நம்ம சாப்பாடே நல்லா சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிட்றது சரி விகித உணவா இருக்காது. ஒண்ணு கூட இருக்கும், புரோட்டீன் கூட இருக்கும், கால்சியம் கூட இருக்கும், அப்படி இருக்கும். அது வந்து சரி விகிதமா இருக்கும். எல்லாம் ஒரே இக்குவேஷன்ல போடுறாங்கல்ல, காக்கா கிலோனா எல்லாம் காக்கா கிலோ எல்லாமே. அப்ப அந்த சத்து நமக்கு உடம்புக்கு போகும்னு. இப்போ நம்ம சிக்கன் சாப்பிட்டோம்னா சிக்கன்ல இருக்க சத்து நீ கூடிடுமா? சிக்கன்ல புரோட்டீன் மட்டும்தான் இருக்கும், அது மட்டும்தான் கூடும் சிக்கன் புரோட்டீன். இது கறி வந்து கொலஸ்ட்ரால். நம்ம பாத்ரூம் போயில அதுல லாஸ் ஆயிடாதா? அதுல லாஸ் ஆகுறது உடம்புல தங்கினது போதானே மீதி லாஸ் ஆக போகுது. உடம்புல தங்கிடும், சத்தை எடுத்துக்கிட்டு தானே விடுது. அது சக்கையதான் வெளியே அனுப்புது. ஆமா, ஈக்குவேஷனால உணவு சாப்பிட்டோம்னா நமக்கு டயர்டு வராது. இந்த நம்மளுக்கெல்லாம் டயர்டு வருதுன்னா நம்ம கார்போஹைட்ரேட்டு வெறும் மாவுச்சத்து மட்டும்தான். நம்ம சாப்பிட்ற சோறு எல்லாம் அது மட்டும் சாப்பிட்டா நமக்கு மற்ற சத்தெல்லாம் கிடைக்காம தான் நமக்கு டயர்ட் ஆகுது. நம்ம வந்து என்ன பண்றானா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சோத்தை நிறைய போட்டு வெஞ்சனை கொஞ்சம் தான் வச்சு சாப்பிட்றோம். ஏன்னா அந்த காலத்துல உள்ளவங்களும் அப்படித்தான், இந்த காலத்துல உள்ளவங்களும் அப்படித்தான். அது பத்தாது உடம்புக்கு. அந்த சரிவிகித உணவும் வேணும். அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உயிரை மட்டுமே பெருசா வச்சு வாழ்ற மாதிரி இருக்கும். போற போக்குல அதெல்லாம் பார்க்கவும் முடியாது. எல்லாத்தையும் ஆமா எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஆறுலையும் சாவுன்னு ஊர்லயும் சாவுன்னு நினைச்சுக்கிட்டு தான் எங்க அம்மாவெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஒண்ணுன்னா எங்க அம்மா எல்லாம் பயப்படவே மாட்டாங்க. ஆறுலையும் சாவு 100லையும் சாவு. 6 வயசுல செத்தாலும் சாவுதேன், 100 வயசுல செத்தாலும் சாவுதேன். எப்படி நமக்கு கடவுள் வச்சுக்காரோ அதேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இதுவே சத்து மாவு சாப்பிட்டோம்னா எல்லாம் கலவா எல்லா சத்துங்க நமக்கு இந்த மாதிரி டயர்ட் ஆகாது. ஆனா நேரம் சரியில்லைன்னா அதுவும் பாதிக்குமோ நம்ம தெரியல. ஆனா டைம் தான் நம்ம வாழ்க்கை. அதை நான் ஷூரா சொல்லுவேன், டைம் தான் நம்ம வாழ்க்கை. இன்னைக்கு சூரியன் நல்ல பலமா இருக்காருன்னா நமக்கு எனர்ஜி கூட இருக்கும். என்ன சந்திரன் பலமா இருக்காருன்னா இன்னைக்கு நமக்கு சோர்ந்து ஒரு மனதைரியம் இல்லாம, சந்திரன் பலகீனமா இருந்தாருன்னா மனதைரியம் இல்லாம அது ஒரு மாதிரி இருக்கும். அப்படிதான் கிரகங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை மெயினா. ஆனா சத்துமாவு சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அப்ப அந்த கிரகங்களோட அமைப்பு கிடைச்சிரும் போல இதுல, அப்படித்தான் நினைக்கிற மாதிரி இருக்குல்ல. கிரகங்களோட பவர் இதுல எல்லா தானியமும் சேர்க்கல. ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பிடிச்சது. என்ன உளுந்து வந்து இவர் சனீஸ்வர பகவானுக்கு எல்லாம் பிடிச்சது, கருப்புளுந்து. அப்ப அதெல்லாம் சேர்க்கும் போது அந்த சாமியோட பவர் கிடைக்கிறதுனால நமக்கும் நல்லா இருக்குமோ என்னமோ தெரியல. அப்படித்தான் நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கிரகங்கள் தான் மனுஷரோட வாழ்க்கையோட அடிப்படை. நல்லது கெட்டது நடக்கிறதெல்லாம் கிரகங்கள் தான். அது மட்டும் நான் கன்ஃபார்மா சொல்லுவேன். கிரகங்கள் தான் நம்ம மனுஷரோட அடிப்படை. ஆனா அந்த கிரகங்களோட பவர் அந்த தானியங்கள் நம்ம சேர்க்கறதுனால கிடைச்சிருமோ என்னமோ தெரியல. கொண்டக்கடலை குருவுக்கு வந்தது. கொண்டக்கடலை மாலை கட்டி போடுறாள்ல, கொண்டக்கடலை குருவுக்கு வந்தது. பாசிப்பயிறு புதன் பகவானுக்கு உயர்ந்தது. பாசிப்பயிறு அதெல்லாம் கோயில்லையுமே கட்டி போடுவாங்க. பாசிப்பயிரெல்லாம் தான் இது இருப்பாங்க. பாசிப்பயிறு கொடுப்பாங்க புதன் பகவானுக்கு. அதெல்லாம் எல்லா சாமியும் எல்லா தானியமும் சேர்க்கறதுனால எல்லா சாமியோட பவரும் நம்ம சேர்த்துக்கிற மாதிரி அது ஒரு இது வந்துடும் போல. அதனால நம்மளுக்கு சத்து கிடைக்குது. ஆமா, நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும்.
ஆனா அன்னைக்கு இருந்தவங்க 70 வயசு 60 வயசுக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்கவங்களாம் அப்படித்தான் இருக்காங்க. ஒன்றும் மாற்றல. டாக்டருக்கே உடம்பு சரியில்லாம வருது. ஆனா அன்னைக்கு இருந்தவங்க ஒரு சிலர் 100 தாண்டா 100 தாண்டினாங்க. இன்னைக்கு எந்த காலத்துல யாருமே தாண்ட அதுக்கு இந்த காலத்துல இருக்க மாட்டேங்கன்னா எல்லாருக்கும் டென்ஷன், பொறுப்பு டென்ஷன். இப்பவுமே பொறுப்பு இல்லாம இந்த ஒண்ணும் இல்ல, ரோட்ல பிச்சை எடுக்குதுங்க பாரு. அந்த இங்க ஒரு அம்மா படுத்திருக்கு பாரு, நம்ம போற வழியில ஒரு கருப்பா ஒரு அம்மா, அதை யாருமே பாதுகாக்கல. அதுக்கு பசிக்கு யாரு கஞ்சி ஊத்துவான்னு தெரியல, ரோட்டுல தான் கிடக்கு. ஆனா அது இவ்வளவு மழையிலயும் வெயிலையும் நல்லா தானே இருக்கு. என்ன மழை வந்தாலும் நல்ல மழை வந்தா அங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்துக்குது. அப்படியா? அங்கிட்ட யாரோ பக்கத்து வீட்டுல இருந்தாலும் அதை பராமரிக்க ஆள் இல்ல. பசிக்கும் போது நம்மள மாதிரி சாப்பாடு கொடுக்கலாம் ஆள் இல்ல. ஏதோ மிச்சம் மீதி இருக்குது கொடுப்பாங்களோ நம்ம தெரியல அவங்க வீட்டுல உள்ளவங்களே. என்ன அப்படி இருந்தும் அதுக்கு ஆயுசு இருந்தா நல்லா தானே இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கு நம்ம எத்தனை வருஷமா இருக்கு நம்ம இந்த ஊருக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து 7 வருஷமா உட்கார்ந்துருக்கு முக்காவாசி. ஆனா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க வீட்டுல சௌரியமா இருக்கவங்களே ஒரு சில போயிடுறாங்க. ஆமா, நல்லா தெரிஞ்சவங்க வீட்டுல சௌரியமா இருக்கவங்க செத்து போயிடுறாங்க. அப்ப அதெல்லாம் விதிதான். பத்தியா, விதிதான் காரணம். அந்த அம்மாவுக்கு எப்ப இவ்வளவு இதுல இருந்து போகணும்னு விதி இருக்கோ அப்பதான் அந்த சாகும். இவ்வளவு கஷ்டமும் படணும்னு விதி இருக்கு அதுக்கு. ஆனா அது ஃப்ரீயா தானே இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஆமா, அதனாலதான் அது நல்லா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. எதையும் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கல, ஃப்ரீயா இருக்கு. குளிக்கணுங்கிறது இல்ல, துவைக்கணுங்கிறது இல்ல, சாப்பிடணுங்கிறது இல்ல, எதுவும் இல்லை. யாரும் பார்த்து பாவணும் போட்டா அதை வாங்கி சாப்பிடுது, எந்த பொறுப்பும் இல்ல. அதனால நல்லா இருக்கு. நம்ம அப்படி கிடையாது. இந்த நேரத்துல பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், இந்த நேரத்துல புருஷனை அனுப்பணும், என்ன யாரும் அடுத்தவங்க சொல்லிடாம பெருமையா வாழணும், இதெல்லாம் நினைக்கிறனாலதான் நமக்கு ரொம்ப பிபி இதெல்லாம் வருது. நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் வருது. நைட்டு டின்னர் மம்மி? நைட்டு டின்னர் தோசை. அது மாதிரி இந்த சோம்பே பணம் இல்லாதவங்கள நம்ம பாவங்கிறோம் பாரு, அதுவும் முட்டாள்தனம். சோம்பேறியா இருக்கிறவன்ட்டுதான் பணம் வராது. என்ன சோம்பேறியா எதுவும் செய்ய மாட்டேன் நான் கையை கட்டிக்கிட்டே உட்காந்துருக்கவன்ட்டு பணம் வராது. ஏதோ ஒண்ணு நம்ம உழைக்கணும் செய்யணும்னு நினைக்கிறவனுக்கு தான் பணம் வரும். நல்ல மேன்மையா வாழ முடியும். நம்ம ஐயோ அவங்க கஷ்டப்படுறான்னு நம்ம சொல்றோம் பாரு, அவங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல, எந்த ஒரு மேன்மையா வர்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காம சும்மா சாப்பிட்டோமா தூங்கணுமா அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி மேன்மை வரும்? யாரு தானா அள்ளி கொடுப்பா? நினைச்சு பாரு. அதனால நம்ம அவங்களெல்லாம் நினைச்சு பாவம்னு நினைக்கிறதுல எல்லாம் தப்பு. நம்ம முயற்சி வேணும், முயற்சி இருந்தாதான். முயற்சி இல்லாம முன்னுக்கு வர முடியாது. முயற்சி பண்ணா என்னைக்காவது வந்துடலாம். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷமாவது வரலாம். அப்படி. ஆனா அதுக்குள்ளேயும் தோண்டு போக கூடாது. தோண்டு போயிடக்கூடாது. என்னைக்காவது நமக்கு வெற்றி கிடைக்கணும், நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா இந்த பாவம் நம்ம பிச்சைக்காரெல்லாம் பாவங்கிறோம் பாரு, அதெல்லாம் பாவம்னே சொல்லக்கூடாது. உண்மையில சொல்ல போனா கை கால் இல்லாதவங்களை வேணா பாவம்னு சொல்லி அவங்களுக்கு போடலாம். மிச்சப்படி கை கால் இருந்துகிட்டே 10 ரூபா கொடுங்க 20 ரூபா கொடுங்கன்னு கேட்கிறவரு, அவங்க எல்லாம் மூளையும் யூஸ் பண்ணாம உடம்பையும் உழைக்காம ஈஸியா அப்படி கையை நீட்டி வாங்கிட்டு போயிடலாம்னு நினைக்கிறவங்க, உழைப்பே இல்லாம. அவங்க அப்புறம் அப்படித்தான் இருக்க முடியும், வேற என்ன ஒண்ணு முடியும்? அவங்களும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன்ட்ட கேட்கறது கஷ்டம் தானே. ஒரு சிலர் அந்த அந்த இதெல்லாம் அவங்க மாத்திடுறாங்களே, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மாத்திடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சிலர் தருவாங்க, ஒரு சிலர் தர முடியாது போ அப்படிம்பாங்க. அவங்க அந்த ஃபீலிங்ஸையும் பொறுத்துக்கிறாங்க. அதை இதுல கட்டலாமே, நம்மளோட தகவமான. ஒரு செட்டியார் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தியா, பஸ் ஸ்டாண்ட்ல முன்னாடியில நம்ம புதுசுல வாங்குவார். செட்டியார் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் செட்டியார் தான். அவர் ஒய்ஃப் இருக்கு, அவங்க அம்மா அப்பா வசதியா இருந்தவங்க. தெரியும், வசதியா இருந்தவங்க கடைசி என்ன அம்மா அப்பா செத்து போயிட்டாங்க, ஒய்ஃப் தான் இருக்கு. பையன் நல்லா துபாயிலயும் இங்கேயும் சம்பாதிக்கிறேன். ஆனா என்ன பண்ணுவாருன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றவங்க எல்லார்ட்டையும் ஆச்சு 10 ரூபா கொடுங்க, அண்ணே 10 ரூபா கொடுங்க அப்படின்னே சேர்த்து 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 பேங்க்ல ஒரு தொகை போட்டு வச்சிருந்தாராம். ஜாகையில கேட்டுக்க அவரு அவ்வளவு போட்டு வச்சிருந்தாராம் பேங்க்ல. இப்ப குறைஞ்சது யாரும் 10 ரூபாய்க்கு கம்மியா யாருமே கொடுக்கறது இல்ல. இப்ப காலம் மாறி போச்சு. 10 ரூபாய்க்கு கம்மியா யாருமே கொடுக்கறது இல்ல, எல்லாம் 10 ரூபா. அப்ப அவருக்கு அதுவே எவ்வளவு வந்துடும்? ஒரு நேரத்துக்கே 150-200 ரூபாய்க்கு மேல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா வாங்கிடுறாரு. காலையில சாயந்தரம் வாங்கிடுறாரு. பொண்டாட்டி கூட சோறு போடுது, இதை பேங்க்ல போட்டாரு.
அசிங்கம்னே நினைக்கல. அவருக்கு என்ன மகனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவருக்கு என்ன குறைச்சல்? மகனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்காரு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு இந்த கொஞ்சம் தான் இருக்கு. காலையில் வச்சேன், நைட்டு டின்னர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தோசை, அரிசி மாவும் கோதுமை மாவும் போட்டு கலந்து சுட்ட தோசை, குழம்பு காலையில் வச்ச முட்டை குழம்பு. நான் பொடி இல்லைன்னா இது வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.